100% குடும்பங்களுக்கும் ஏன் பிரச்சனை இருக்கு? எந்த மனுஷனும் ஏன் கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே மாட்டேங்கிறான்? சந்தோஷம் ஏன் நிரந்தரமா இருக்கிறது இல்ல? இதான் வாழ்க்கையோட உண்மை தன்மை. இதை ஏத்துக்கிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையோ ஏற்ற தாழ்வுகளை ஏத்துக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உண்மையான பலம் இருப்பத நீங்க உணர்வீங்க. 100% குடும்பங்களுக்கும் ஏன் பிரச்சனை இருக்கு? எந்த மனுஷனும் ஏன் கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே மாட்டேங்கிறான்? சந்தோஷம் ஏன் நிரந்தரமா இருக்கிறது இல்ல? இதான் வாழ்க்கையோட உண்மை தன்மை. இதை ஏத்துக்கிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையோ ஏற்ற தாழ்வுகளை ஏத்துக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உண்மையான பலம் இருப்பத நீங்க உணர்வீங்க. 100% குடும்பங்களுக்கும் ஏன் பிரச்சனை இருக்கு? எந்த மனுஷனும் ஏன் கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே மாட்டேங்கிறான்? சந்தோஷம் ஏன் நிரந்தரமா இருக்கிறது இல்ல? இதான் வாழ்க்கையோட உண்மை தன்மை. இதை ஏத்துக்கிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையோ ஏற்ற தாழ்வுகளை ஏத்துக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உண்மையான பலம் இருப்பத நீங்க உணர்வீங்க. 100% குடும்பங்களுக்கும் ஏன் பிரச்சனை இருக்கு? எந்த மனுஷனும் ஏன் கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே மாட்டேங்கிறான்? சந்தோஷம் ஏன் நிரந்தரமா இருக்கிறது இல்ல? இதான் வாழ்க்கையோட உண்மை தன்மை. இதை ஏத்துக்கிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையோ ஏற்ற தாழ்வுகளை ஏத்துக்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உண்மையான பலம் இருப்பத நீங்க உணர்வீங்க. 100% குடும்பங்களுக்கும் ஏன் பிரச்சனை இருக்கு? எந்த மனுஷனும் ஏன் கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே மாட்டேங்கிறான்? சந்தோஷம் ஏன் நிரந்தரமா இருக்கிறது இல்ல? இதான் வாழ்க்கையோட உண்மை தன்மை. இதை ஏத்துக்கிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையோ ஏற்ற தாழ்வுகளை ஏத்துக்க கத்துக்கிட்டீங்க.